7 நாள் 7 ஒன் பாட் ரெசிபியில் இன்னைக்கு மங்களகரமாக சாம்பார் சாதம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான காய்கறி வச்சுக்கோங்க. ஒரு கப் அரிசியில் அரை கப் பாசிப்பருப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுக்கோங்க. 3 வரமிளகா, 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கடுகு உளுந்து. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச காய்கறி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூளை போட்டு வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் மிதமான தீயில வதக்கி விட்டுக்கோங்க. 1:2ன்ற விகிதத்தில் தண்ணி சேர்த்து ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இது மேலே ஊற்றி விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் ஒன் பாட் ரெசிபியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டான ஒரு சாம்பார் சாதம் ஈஸியாக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம பாண்டியன் குக்ஸை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. 7 நாள் 7 ஒன் பாட் ரெசிபியில் இன்னைக்கு டே 2ல வெண்பொங்கல் ஈஸியாக என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு பாதி அளவு பாசிப்பருப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, மஞ்சத்தூள், குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரிசி, மஞ்சள் தூள் தவிர மற்ற எல்லா தேவையான பொருட்களையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. 2ன்ற விதத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இது மேலே ஊற்றி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாண்டியன் குக்ஸை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. 7 நாள் 7 ஒன் பாட் ரெசிபியில் இன்னைக்கு 3வது நாளாக ஒரு ஒயிட் குஸ்கா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்துடலாம். மறக்காம பாண்டியன் குக்ஸா ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நீல வாக்கின நறுக்குன 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவை போட்டு வதக்கி விடுங்க. 10 முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1:2ன்ற விதத்தில் தண்ணி நம்ம ஊற்றணும். ஆனால் நான் 1.25 கிளாஸ் தண்ணியும் 1/4 கிளாஸ் தேங்காய் பாலும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்து உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா காரமே இல்லாமல் டேஸ்டான ஒரு ஒயிட் குஸ்கா ரெடி ஆயிரும். இந்த ஒயிட் குஸ்காவுக்கு முட்டை தொக்கோ இல்லை சிக்கன் தொக்கோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், காம்பினேஷனும் சும்மா அப்படி இருக்கும், டேஸ்ட்டும் சும்மா அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 7 நாள் 7 ஒன் பாட் ரெசிபியில் இன்றைக்கி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அதே மாதிரி சமைக்கிறதுக்கு சுருக்கமாக இருக்கிற ஒரு ரசம் சாதம் டேஸ்ட்டாக என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டியன் குக்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் சீரகம், மிளகு, பூண்டு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா பழுத்த 3 தக்காளி பழத்தை நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயும் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி தேவை. அதில் 1 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இது கூட சேர்த்துட்டு உப்பெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டான ஒரு ரசம் சாதம் ரெடி ஆயிரும். இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்பளமோ துவையலோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
7 நாள் 7 ஒன் பாட் ரெசிபி சீரீஸில் இன்னைக்கு பிளேன் பிரியாணி மணக்க மணக்க என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டியன் குக்ஸை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா போட்டு மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸையும் போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கிடலாம். பேஸ்ட்டை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது 1:2ன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்து உப்பு எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் புதினா இலையை இதுக்கு மேலே தூவி குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டான சூப்பரான ஒரு பிளேன் பிரியாணி ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 7 நாள் 7 ஒன் பாட் ரெசிப்பியில் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு சிக்கன் பிரியாணி இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு பாண்டியன் குக்ஸை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு போகிற எல்லா ஸ்பைசஸையும் இது கூட சேர்த்துட்டு 3 வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றதண்டிக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை நல்லா நறுக்கி இது கூட சேர்த்து அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு பாஸ்மதி அரிசிக்கு 1:1.5 விகிதத்தில் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு அரை லெமனை இது கூட புளிஞ்சு விட்டுக்கிடலாம். இப்போ குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு ரெசிபி வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.